திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் பகுதியில் பெரும்பாலானோர் கோலமாவு விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நெருங்கி வரும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோலமாவுகள் தயாரிக்கும் பணியில் கோலமாவு வியாபாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். பொங்கலை முன்னிட்டு கோவை பொள்ளாச்சியில் ரேக்லா மாட்டு வண்டி பந்தயத்திற்கு காளைகளுக்கு தீவிர பயிற்சியை காளைகளின் உரிமையாளர்கள் அளித்து வருகின்றனர். மேலும் போட்டிகளில் பங்கேற்கும் விவசாயிகள் தங்களது காளை மாட்டுக்கு பேரிச்சம்பழம், முட்டை, பால், பருத்தி கொட்டை என சத்தான உணவளித்து ஏர் உழுவுதல், நீச்சல், நடைபயிற்சி என பல்வேறு கட்டங்களாக காளைகளை தயார்படுத்தி வருவதாக செய்தியாளர்களிடம் விவசாயிகள் பேட்டியளித்துள்ளனர். பொங்கலை முன்னிட்டு ரேக்லா போட்டிக்கு காளைகள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த ரேக்லா போட்டிக்கு காளைகளுக்கு உணவளிப்பது பேரிச்சம்பழம் முதல் கொண்டு பருத்தி கொட்டை, தவிடு மற்றும் அதுக்கான முட்டை, பால் மற்றும் சிறு பருத்தி கொட்டை, பச்சரிசி, தேங்காய் என எல்லாம் கலக்கி ஒவ்வொரு முறையும் காளைக்கு தினம் கொடுக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் நகராட்சியில் மக்கள் பணிகள் முறையாக செய்யவில்லை என்று கூறி நகராட்சி தலைவரை கண்டித்து ஆளுங்கட்சி திமுக உறுப்பினர்கள் உட்பட அனைவரும் நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் நகராட்சி தலைவர் பல்வேறு பணிகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக கூறி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதாக அதிமுக கவுன்சிலர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். 8 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் லெட்டின் மெயின்டெனன்ஸுக்கு மட்டும், புது லெட்டின் கட்டுறதுக்கு கிடையாது, மெயின்டெனன்ஸுக்கு மட்டும் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு 30 சென்ட் இடத்துக்கு பென்சிங் போடுறது 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. முறையா பொது நிதியை பயன்படுத்துறது கிடையாது. இதற்காக நாங்க எதிர்கட்சி நகரமன்ற உறுப்பினர்கள் 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தலாம்னு முடிவு பண்ணி உள்ளிருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறோம். தேனி மாவட்டம் கம்பம் பேருந்து நிலையம் பராமரிப்பு பணிகள் நீண்ட நாட்களாக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் பல்வேறு இன்னல்களை பொதுமக்கள் சந்தித்து வருவதால் விரைந்து பேருந்து நிலைய பணியை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் வீராணம் அடுத்துள்ள வாளையக்காரனூர் பகுதியில் தனியார் கல்லூரி மாணவிகள் இணைந்து கிராமத்தில் பொங்கல் விழா கொண்டாடினர். முன்னதாக கிராமம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் தூய்மை பணி செய்து தமிழரின் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து குலவையிட்டு பொங்கல் விழா கொண்டாடினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கிராமத்தில் வெகு விமர்சையாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடியதாக கல்லூரி மாணவிகள் பேட்டியளித்துள்ளனர். ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. ஏன்னா நாங்க சிட்டி சைட்லயே ஒரு பொங்கல் கொண்டாடி கிராமத்து சைட்ல எப்படி கொண்டாடுவாங்கன்னே தெரியாது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் கிராமத்து சைட்ல எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத பாக்கிறதுக்காக இன்னைக்கு வந்தோம். ராமநாதபுரம் மாவட்டம் 36வது சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு காவலர்களால் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியானது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் துவங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் தாமரைக்குளம் ஊராட்சியில் அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் முன்னாள் அரசு கொறடா தாமரை ராஜேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தாமரைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் பிரேம்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி வரும் வகையில் சாலையில் அதிக ஒலி எழுப்பி பயன்படுத்தப்பட்ட வாகனங்களில் இருந்து பொருத்தப்பட்ட 45 சைலன்சர்களையும் வேலூர் போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அதிக ஒலி எழுப்பிய கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் யானை தந்தங்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்ய முயன்ற 5 பேரை வனத்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து யானை தந்தங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட சத்தியமங்கலம் மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த கவுஸ் மைதீன், ரவி, ஆண்டிச்சாமி, கிருஷ்ணகுமார், குமார் உள்ளிட்ட 5 பேரை மேட்டுப்பாளையம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். வேலூர் நகர் பகுதிக்குள் கனரக வாகனத்தை அனுமதிக்காததால் பணியில் இருந்த போக்குவரத்து காவலரிடம் தகராறில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் காட்பாடியில் இருந்து வேலூர் செல்லும் சாலை முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் வேலுக்குடி பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில்
வைகுண்ட ஏகாதசி தினத்தை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஈரோடு கோட்டையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கஸ்தூரி அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த 1ஆம் தேதி பகல்பத்து உற்சவத்துடன் தொடங்கியது. இதில் மோகினி அலங்காரத்தில் பெருமாள் காட்சியளித்தார். தொடர்ந்து கஸ்தூரி அரங்கநாதரின் உற்சவ சிலைக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ராஜவீதி காவிரி கரையோரம் அமைந்துள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி தினத்தை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வை காண சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து பக்தியுடன் வரிசைகள் நின்று காத்திருந்து வழிபாடு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நீண்ட வரிசையில் நின்று கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து பரவசமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வலைக்குறிச்சி கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சிங்காரக்கோட்டை பகுதியில் உள்ள கோதண்டராமன் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலையில் சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து பூஜை நடைபெற்றது. அலங்காரத்துடன் சுவாமி சொர்க்கவாசல் வழியாக காட்சியளித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள வெங்கடாச்சலபதி சுவாமி கோவிலில் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி காலை 6:30 மணி அளவில் நடைபெற்றது. பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. பரமபத வாசல் திறப்பு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டு உற்சவர் பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள ஸ்ரீ தலசயன பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி தினமான இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. முத்தங்கி கோலத்தில் பக்தர்களுக்கு நிலமங்கை சமேத ஸ்ரீ தலசயன பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் உட்பிரகாரத்தில் அருள்பாலிக்கும் பத்மாவதி தாயார் சமேத சீனிவாச பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி தினமான பிரம்மாண்ட மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருமாளை தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் பெருமாள் கோவிலில் வைகுண்ட வாயில் திறக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அதிகாலை 6:15 மணி அளவில் கோவிலில் அமைந்துள்ள வைகுண்ட வாயில் திறக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கோவிலில் சொர்க்கவாசல் எனும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாதுகாப்பு பணிக்காக சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.